சற்று முன்பு பிரதமராகும் ராகுல் காந்தி, மோடி எல்லாம் ஒரு ஆளே கிடையாது, பரபரப்பு தகவல் ஒன்று நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம். வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாம பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தொடர்ந்து உற்று நோக்கி கொண்டிருக்கிறோம், மிகுந்த உற்று நோக்கி கொண்டிருக்கிறோம். காலம் எப்பொழுது தங்களுக்கு சாதகமாக வரும் என்பதில் நாங்கள் உற்று நோக்கி காத்து கொண்டிருக்கிறோம். பொறியியலில் சபாநாயகருடைய பதவி யாருக்கு கொடுக்கணுன்றது தெரிஞ்சாகணும். நாடாளுமன்றம் கூடுவதற்கு முன்பு சபாநாயகரை தீர்மானம் செய்ய வேண்டும். சபாநாயகர் முடிவுகளுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் இருந்தால் மட்டும்தான் ஆட்சி கலையும். ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையில தான் பிரதமராக வேண்டிய ஒரு சில சூழ்நிலைகளுக்கு டெல்லியிலிருந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங் சிக்னல் வந்து ஒன்று கிடைச்சிருக்கான் நம்முடைய தமிழ்நாட்டுடைய சீஃப் மினிஸ்டருக்கு. அதனால தான் வந்து மோடி அவர்களை வெயிட் அண்ட் சி, 40 பேர் போய் என்னத்தை பண்ண போகிறாங்க, வடதானே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரீசன்ட் டைமில் வந்து தகவல்கள் வந்தாலும் வெயிட் அண்ட் சி அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் வந்து கூறியிருக்கிறார். தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்களுடைய இந்த அளவிற்கு ஒரு நல்ல அதீத பேச்சுக்கு காரணம் பல்வேறு விதமான விஷயங்களை வந்து காரணமாக சொல்கிறாங்க. முதல் காரணம் என்ன அப்படின்னு, முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, தற்போதைய சூழ்நிலைக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளே இல்லை. எதிர்கட்சி ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்கட்சி விட்டு கொடுத்தா பரவாயில்ல, ஆளுங்கட்சி ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு எதிர்கட்சி விட்டு கொடுக்கறதை நான் பிறந்ததிலிருந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். கலைஞர் புதுக்கோட்டையில் போட்டியிடலைங்களே, ஒரு முறை புதுக்கோட்டையில் போட்டியிடாமல் போனாங்க, ஜெயலலிதா போட்டியிடாமல் போனாங்க. அதெல்லாம் வந்து அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு உரிமை தானே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் கூட ரொம்பவே மிக முக்கியமான ஒரு விஷயமா வந்து பார்க்கப்பட்டது. ஸ்டாலினுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்திருக்கிறார்களாம் டெல்லி மேலிடம். பார்த்துக்கலாம், நம்ம பக்கம்தான் காற்று பலமாக வீசிக்கிட்டு இருக்கு அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து கூறப்பட்டு கொண்டிருப்பதாக நமக்கு தகவல்கள் அப்படின்றது கிடைக்க பெற்றிருக்கு நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் ராகுல் காந்தி உறுதியாக எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் பிரதமர் பதவியை அலங்கரிக்க வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுவதாக நமக்கு தகவல்கள் என்பது கிடைக்க பெற்றிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். காரணம் என்னன்னா, ராகுல் பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து முதலமைச்சராக வர வேண்டும், பிரதமராக வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு 2 தொகுதியிலுமே இந்த முறை மக்கள் அவருக்கு வெற்றியை வந்து கொடுத்திருக்கிறார்கள். ஸோ இந்த வெற்றியை நிச்சயமாக ஏக மனதாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சில சூழல்களுக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம். ஓகேங்களா நண்பர்களே? இந்த ஒரு நிலையில தான் பிரதமராக வேண்டிய ஒரு சில தகுதிகள் ராகுல் காந்தி கிட்டேயே வந்து இருக்குது. ஸோ அதனால வந்து ராகுல் காந்தியே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பிஎம்மா ஆவாரு அப்படின்னு சொல்லிட்டுலாம் கணிப்புகள் முன்கூட்டியே வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடப்பட்டது. ஸோ அதை பற்றியெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே.